சாத்தானுடைய அரணை நீ உடைக்க வேண்டும் என்றால், அவன் எனக்கு ஜெயிக்க வேண்டும் என்றால், சர்வாயுத வர்க்கம் இன்றைக்கு உங்களுக்கு தேவை. அல்லேலூயா. சர்வாயுத வர்க்கம் உங்களுக்கு தேவை. சத்தியம் என்ற வார்த்தை, சத்தியம் என்ற வார்த்தை உங்களுக்கு இருக்க வேண்டும். விசுவாசம் என்ற கேடர் உங்களுக்கு இருக்க வேண்டும். பரிசுத்த ஜீவன் இருக்க வேண்டும். ஒன்றும் இல்லாம விசுவாச போனாக்கா அது என்ன செய்யும்? நான் பவுலையும் அறிவேன், நான் இயேசுவையும் அறிவேன்னு சொல்லி வஸ்திரத்தை உறிந்து கொண்டு காயப்படுத்தி விசுவாசம் ஒவ்வொரு துரத்தி விடுவோம். அல்லேலூயா. காயப்படுத்தி துரத்தி விடுவோம். இயேசு நாமத்தை சொல்லி விசுவாசம் நடத்த வேண்டும் என்றால் உனக்குள் சத்தியம் இருக்க வேண்டும், உனக்குள் விசுவாசம் இருக்க வேண்டும், உனக்குள் பரிசுத்தம் இருக்க வேண்டும். சத்தியம் இல்லாமல், விசுவாசம் இல்லாமல், பரிசுத்தம் இல்லாமல் சாத்தானுடைய அரணை நிர்மூலமாக்க முடியாது. அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பலத்தை பெற்றுக் கொண்டவன் பவுல் சொல்கிறான், நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறது அல்ல, எங்களுடைய போராயுதங்கள் அரண்களை நிர்மூலமாக்கும். எத்தனை பேர் நீங்க நிர்மூலமாக்க ஆயத்தமா இருக்கீங்க? யாருடைய அரணை? சாத்தானுடைய கோட்டை. அல்லேலூயா. சாத்தானுடைய கோட்டை உடைக்க ஆண்டவர் ஒவ்வொருவரையும் உங்களை அழைத்திருக்கிறார். பிசாசுடைய கோட்டை உடைக்க, அவன் அரண்யை நிர்மூலமாக்க தேவன் சத்தியத்தை கொடுத்திருக்கிறார், விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார், பரிசுத்த வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். ஆகவே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அந்த விசுவாச கேடகத்தை பிடித்து சத்தியமாக வார்த்தையை மனதில் வைத்துக் கொண்டு பரிசுத்த ஜீவியத்தோடு அவன் அரண்கள் உடைக்க தேவன் இன்றைக்கு இந்த வார்த்தையை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி ஆக நன்றி சொல்லுவோமா? அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி உனக்கு விசுவாசம் இல்லை என்றால், உனக்கு பரிசுத்தம் இல்லை என்றால், உனக்கு தேவ பலன் இல்லை என்றால், உனக்கு சத்தியம் இல்லை என்றால், விசுவாசம் எப்படி நம்ம சுத்துவானா? உங்க வீட்டு மேல கழுகு வட்டம் அடிக்கிற மாதிரி வட்டம் அடிச்சுட்டே போனான். தேவனுடைய வெளிச்சம் உங்களுக்கு இருந்தால், தேவனுடைய சத்தியம் உங்களுக்கு இருந்தால், சாத்தான் கழுகு போல வட்டம் அடிக்க தேவனுடைய அக்கினி இடம் கொடுக்காது. அல்லேலூயா. தேவனுடைய அக்கினி உங்களுக்கு பற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு வேலை செய்து கொண்டிருக்க வேண்டும். என்று வாசிங்க ஓசியா 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஓசியா 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். துரோகம் பண்ணினபடினால் கர்த்தருடைய வீட்டின் மேல் மகள் வாசித்த பாருங்க. கர்த்தருக்கு விரோதமா துரோகம் பண்ணினார். கர்த்தருடைய சத்தியம் இல்லாம, கர்த்தரை விசுவாசிக்காம, கர்த்தர் மீது ஐக்கியப்படாம நாம கர்த்தரை விட்டு தூரம் போனாக்கா விசுவாசம் எப்படிதான் சுத்துவான்? கழுகு கோழி கொஞ்சம் தூக்குவது போல உங்களை தூக்குவதற்காக உங்கள் வீட்டை சுற்றி வட்டமிட்டுக் கொண்டே இருப்பான். அல்லேலூயா. வட்டமிட்டுக் கொண்டே இருப்பான். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, கழுகு வட்டமிட்டு அந்த கோழி குஞ்சுகள் தூக்க எந்த அளவுக்கு வீரியமா இருக்கிறதோ, எந்த அளவுக்கு ஆர்வமா இருக்கிறதோ, அதை போலத்தான் சாத்தான் உங்களை விழுங்குவதற்காக அவன் சுற்றி கொண்டிருக்கிறான். உங்களை விழுங்குவதற்காக, உங்களை மடங்கடிப்பதற்காக, இயேசுவை விட்டு உங்களை பிரிப்பதற்காக கழுகை போல உங்கள் வீட்டை சுற்றி கொண்டிருக்கிறான். ஆகவே ஆவியார் சொல்கிறார், அவனுடைய அரணை உடைக்க வேண்டும் என்றால், அவனுடைய கோட்டையை உடைக்க வேண்டும் என்றால், விசுவாசத்தின் கேடகத்தை இன்றைக்கு பிடித்துக் கொள்ளுங்கள். சத்தியமாக வார்த்தையை உன் மனதில் நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள். பரிசுத்தமான வாழ்க்கை வாழ உன்னை ஒப்புக்கொள்ளுங்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு பெரிய கோட்டைகளை விசுவாசங்களை உடைக்க உங்களை ஒரு கருவியாக எடுத்து பயன்படுத்துவார். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய வல்லமையில் பலப்படுங்கள். பவுல் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், ஆவி நிரப்பப்பட்டவர், ஆவியாராலே எடுத்து பயன்படுத்தப்பட்டவன். ஆகவே அந்த மனிதன் சொல்லிக் கொண்டிருக்கிறான், நான் மாம்சக்கேற்றவனா இருந்தும் மாம்சப்படி போர் செய்யவில்லை. போராயுதங்கள் எப்படி இருக்க வேண்டும்? சொல்லுங்க சத்தமா. உங்கள் போராயுதம் எப்படி இருக்க வேண்டும்? அரண்களை நிர்மூலமாக்க வேண்டும். அரண் என்பது என்ன? விசுவாசோடைய கோட்டை, விசுவாசோடைய பாதுகாப்பு. அதை நிர்மூலமாக்கி போட்டாதான் உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும்.
அவன் கோட்டை இருக்கும் வரைக்கும், அவன் உங்களை சுற்றி கொண்டு இருக்கும் வரைக்கும் விடுதலை இருக்காது. அதற்கு தேவை தேவனுடைய வல்லமை, தேவனுடைய பலன், தேவனுடைய அபிஷேகம், சத்தியம் என்ற வார்த்தை, கேடகம், விசுவாசம் கேடகம், இவையெல்லாம் இருக்கும்போதுதான் பலவானை கட்ட முடியும். அல்லேலூயா. பலவானை கட்ட முடியும். ஆனால் கட்டாத அது வல்லமையை நீ துரத்த முடியாது. முந்தி கட்டுனவன முந்தி கட்ட வேண்டும் என்ற உலகத்தை ஆயுதம் இருக்கணும். கயிறு இல்லாம திறனை கட்ட முடியுமா? கட்டுடா முடியாது. அப்போ உன் கையிலே, உன் உள்ளத்திலே ஆவியிலே ஆயுதம் இருக்கணும். ஆவிக்குரிய ஆயுதத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். கயிறே இல்லாம திறனை கட்ட போற கொஞ்சம் பார்த்தேப்பா, நேர கிளம்பி எஸ்கேப் ஆயிடும். கத்தி இல்லாம குத்துவான்னு சொல்லிட்டு இருந்தாக்கா குத்த முடியுமா? குத்த முடியாது. கையில கத்தி இருக்கணும், குத்துவான். கையில இருக்கணும், கட்டுண்டாடணும். கயிறும் இல்லாம கத்தியும் இல்லாம குத்திடுவேன் ஒன்றும் ஆகாது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்குள் அந்த ஆயுதத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஆவிக்குரிய ஆயுதங்களை ஏனேமா சாத்தானுடைய கோட்டைகள் நீங்கள் நிர்மூலமாக்கப்பட வேண்டும். உங்களுக்கு அதிகாரத்தை இயேசு கொடுத்திருக்கிறார். தேவன் வல்லமையை கொடுத்திருக்கிறார். சத்துருவை மேற்கொள்ள முடியாது. சத்துருவை மேற்கொள்ள முடியும் என்றால் தேவன் வார்த்தையை கொடுத்திருக்க மாட்டார். சத்துருவை மேற்கொள்ள சகல அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அதைத்தான் பவுல் சொல்றார். என்னுடைய போராயுதங்கள், தைரியமா சொல்றாங்க, நிமிர்ந்து சொல்றான். என்னுடைய போராயுதங்கள் மாம்ச கேட்க இல்லடா, அரண்கள் நிர்மூலமாக்க தேவனுடைய வல்லம் இருக்கிறா என் மேல. கதவை தட்டி அவன் நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. தேவனுடைய வல்லம் இருக்குது, என்ற தேவனுடைய அபிஷேகம் இருக்குது, தேவனுடைய வார்த்தை இருக்குடா. சாத்தானை அரண்கள் உடைக்க என்னால முடியும், இயேசு நாமத்தாலே. சாத்தானை நிர்மூலமாக்க முடியும், இயேசு நாமத்தாலே. ஏன் தெரியுமா? அவனுக்கு சத்தியம் பூர்ணமாய் இருக்கிறது, அவனுக்கு அபிஷேகம் பூர்ணமாய் இருக்கிறது, அவனுக்கு விசுவாசம் பூர்ணமாய் இருக்கிறது. என்னை கொன்று போட்டால் அவர்கள் நம்பிக்கையா இருக்க என்ற நம்பிக்கை இருக்கிறது. இப்படிப்பட்ட நம்பிக்கையும் இப்படிப்பட்ட விசுவாசம் இருந்தாக்கா எந்த அரணம், எந்த சாத்தானும் குடும்பத்தை தொட முடியுமா? முடியாது. ஏன் தெரியுமா? இயேசு நாமம் எனக்குள் இருக்கிறது. அல்லேலூயா. இயேசு நாமம் இருக்கிறது, இயேசுடைய சத்தியம் எனக்குள் இருக்கிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை இன்றைக்கு நீங்கள் தியானிங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில அநேக பிரச்சனையை சாத்தான் கொண்டு வரோம். அவன் அரண், அவன் கோட்டை என்னை மூடிக்கொள்கிறது. என்னால் வெளியே வர முடியல. ஆண்டவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்க என்னை போக சொல்றான். நான் போறேன். என் நிம்மதியை கெடுத்து விடுறான். நிம்மதியற்ற வாழ்க்கையில் வாழற, கஷ்டத்தின் சூழல் இருக்கிற. ஏன் தெரியுமா? அவனுடைய கோட்டை என்னை மூடிக்கொண்டு இருக்கிறது. சாத்தான் அரண் என்னை மூடிக்கொண்டிருக்க. இயேசுவா சொல்றாரு, அந்த அரணை உடைப்பதற்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினேன். கரவை தட்டுவோமா? அல்லேலூயா.